ஸ்ரீ விநாயகர் கதை. தாயின் அன்பும் மகனின் கடமையும். ஓம் ஸ்ரீ கணேசாய நம. கைலாய மலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் பார்வதி தேவி நீராடச் செல்லும் முன் தன் உடலில் பூசியிருந்த மஞ்சளை எடுத்து பிசைந்து ஒரு அழகான சிறுவனை உருவாக்கினார். தன் சக்தியால் அவனுக்கு உயிர் கொடுத்து, மகனே, நான் வெளியே வரும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்கக் கூடாது. இது என் கட்டளை என்று கூறினார். அந்த சிறுவன் தன் தாயின் வார்த்தையை உயிராக எண்ணி வாசலில் காவல் நின்றான். சிறிது நேரத்தில் சிவபெருமான் அங்கு வந்தார். உள்ளே செல்ல முயன்றபோது சிறுவன் மரியாதையுடன், அம்மாவின் அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே செல்ல முடியாது என்றான். சிவபெருமான் பலமுறை கூறியும் அவன் வழி விடவில்லை. சிவகணங்களும் முயன்றனர். ஆனால் அந்த சிறுவன் அனைவரையும் தடுத்து நிறுத்தினான். இறுதியில் கோபமடைந்த சிவபெருமான் தன் திரிசூலத்தால் சிறுவனின் தலையை வெட்டினார். பார்வதி தேவி வெளியே வந்து இதை கண்டதும் பேரதுயரத்தில் அழுதார். தன் மகனை உயிர்ப்பிக்குமாறு சிவபெருமானிடம் வேண்டினார். உலகமே நடுங்கும் அளவுக்கு தன் சக்தியை வெளிப்படுத்தினார். சிவபெருமான் உடனே தன் கணங்களுக்கு, வடக்கு நோக்கி முதலில் கிடைக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டார். அவர்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர். அந்த தலையை சிறுவனின் உடலில் பொருத்தி சிவபெருமான் உயிர் கொடுத்தார். அந்த நாளிலிருந்து அவர் கணேசன், விநாயகர், விக்னேஸ்வரர், கணபதி என்று பல பெயர்களால் உலகம் முழுவதும் வணங்கப்பட்டார். பின்னர் சிவபெருமான் அருளினார், எந்த நல்ல காரியத்தையும் தொடங்கும் முன் முதலில் விநாயகரை வணங்க வேண்டும். அவரை வணங்காமல் தொடங்கும் செயலில் தடைகள் ஏற்படும். அவரை முதலில் வணங்கினால் அனைத்து தடைகளும் விலகும். அதன் பிறகு தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் அனைவரும் முதலில் விநாயகரை வணங்கி எந்த காரியத்தையும் தொடங்கும் வழக்கம் உருவானது. விநாயகரின் பெரிய தலையானது ஞானத்தை குறிக்கிறது. பெரிய காதுகள் நல்லவற்றை கேட்க வேண்டும் என்பதை கற்பிக்கின்றன. சிறிய கண்கள் ஒருமுக கவனத்தை உணர்த்துகின்றன. உடைந்த தந்தம் தியாகத்தின் அடையாளம். பெரிய வயிறு வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கூறுகிறது. மூஷிக வாகனம் ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறது. பெற்றோரின் வார்த்தையை மதிக்க வேண்டும். கடமையை உண்மையுடன் செய்ய வேண்டும். கோபத்தை விட கருணை உயர்ந்தது. இறைவனை நம்பினால் தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி கிடைக்கும். இறுதி பிரார்த்தனை. வக்ரதுண்ட மகாகாயா கோடி சூரிய சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. ஓம் ஸ்ரீ கணேசாய நம. பிள்ளையாரப்பா, எங்கள் வாழ்விலுள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி ஞானம், ஆரோக்கியம், செல்வம், அமைதி, வெற்றி ஆகியவற்றை அருள்வாயாக. ஓம் கணபதியே போற்றி. ஓம் விநாயகா போற்றி. ஓம் ஸ்ரீ கணேசாய நம.